பிரேசிலில் நடந்த ஐநா காலநிலை உச்சி மாநாட்டு அரங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த மாநாட்டில் பங்கேற்ற மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் உயிர் தப்பினார். தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் பெலாம் நகரில் ஐநா காலநிலை உச்சி மாநாடு கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. இந்த மாநாட்டில் 190க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் பங்கேற்றார். மாநாடு முடிய இன்னும் ஒரு நாள் இருந்த நிலையில் நேற்று முன்தினம் முக்கிய பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அரங்கம் முழுவதும் புகை சூழ்ந்தது. புகையை சுவாசித்ததால் பாதிக்கப்பட்ட 19 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தில் யாருக்கும் தீக்காயம் ஏற்படவில்லை. தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் இருந்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரோஸ், இந்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஐநா பாதுகாப்பு பிரிவு மற்றும் பிரேசில் தீயணைப்புத்துறை வீரர்கள் உடனடியாக செயல்பட்டு 6 நிமிடங்களில் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் 6 மணி நேரம் தாமதமாக மாநாடு தொடங்கி நடைபெற்றது.